மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொருளுக்கு என்னென்ன வேணுமோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இதை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா 4 பீஸாக கட் பண்ணி உள்ளே எதுவும் பூச்சிருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடாயில் போட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வரந்தண்டியும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா. கத்திரிக்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிறது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் பூண்டு கூடவே கருவேப்பிலை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொருள் எல்லாத்தையுமே, அதாவது தேங்காய், சீரகம், மல்லி, வெந்தயம், தக்காளி இதை 1 பை 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சக்தி வத்தல் பொடி யூஸ் பண்ணுவேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்தி புளிக்குழம்பு பொடி யூஸ் பண்ணுறேன், அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி அவ்வளோதான்ப்பா, இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த மசாலா பொருள் நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு ஆல்ரெடி ஊற வச்ச புளி கரைசல் நல்லா கரைச்சி அது கொதிக்கவும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை வந்து அதில் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் அந்த ஹீட்லேயும் நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் வேகவும் நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொருள், அதையும் இதில் போட வேண்டியதான். போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போதே ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், வெந்தயம் இதை நல்லா தாளிசம் போட்டு அதில் ஊற்றிட வேண்டியதான்பா. சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. கூடவே இறக்கும் போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சைடிஷாக அப்பளம் வடகம் பொரிச்சா சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் சீனக வத்தல் பொரிச்சேங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.